வெல்கம் டு எம்பி மியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா திரும்ப ஒரு பேர்டிங் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்ட்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அது சின்ன சின்ன பேர்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த நாங்கள் வந்து ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிச்சன் விண்டோக்கு பின்னாடி உள்ள சின்ன ஃப்ரேமில் தான் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குருவியும் அதை விட கொஞ்சம் பெரிய பேர்டு தான், அந்த மாதிரி சைஸில் உள்ள பேர்டு மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. கிளி வந்து கொஞ்சம் பெரிய பேர்ட்ஸ் அதெல்லாம் நிற்க முடியல, அந்த ஃப்ரேமில் வந்து நிற்க முடியல. அப்புறம் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த இதில் ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்துடுது அந்த ஃபீடிங்லாம். அப்புறம் நிறைய அந்த பேர்ட்ஸை வந்து நிறைய இதை வந்து கீழே தள்ளி விட்டுருது. ஸோ இதெல்லாம் யோசித்து என்ன பண்ணேன்னா, இதை ஜஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2 ட்ரே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஒன்று வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும், ஒன்று கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவும், கொஞ்சம் பெருசாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் ரைட் சைடில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா பஜ்ரா சொல்லுவாங்க, கம்பு, அது வச்சுருக்கிறேன். ஸோ எது தேவையோ அது சாப்பிட்டுக்கிடுது. ரைஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து காக்காவும் புறாவும் கிளியும் நிறைய ரைஸ் சாப்பிடுது. குருவி கூட சில நேரத்தில் சாப்பிடுது. ஸோ இப்படி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. என்னோடய கிச்சன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ பார்த்தாலும் அந்த பேர்ட் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் செட் பண்ணலாம். ஸோ இதில் நான் நோட்டீஸ் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேர்டும் இன்னொரு பேர்டுக்கு வழி விடுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது மேபி அதை விட பெரிய பறவை அப்படிங்கிறதுனால அது வழிவிடலாம். இப்போ கிளி வரும்போது குருவி ஓடிடுது, புறா வரும்போது கிளி ஓடிடுது, காக்கா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், புறாவும் ஓடிடுது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று அந்த கேட்டகரி வைஸ் அதோட சக்திக்கு ஜாஸ்தி எது வந்தாலும் அது அதுங்களுக்கு வழிவிட்டு போயிடுது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற எல்லா பேர்ட்ஸுமே வந்து வைல்டு பேர்ட்ஸ் தான். இது மீன்ஸ் வைல்டு பேர்ட்ஸ்னால் இதை வந்து நான் லவ் பேர்ட்ஸ் கிடையாது, நான் வீட்டில் வளர்க்கல. ஸோ ஒன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது இதில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளி ரொம்ப ஷை டைப்பாக இருக்குது, புறா ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப பயந்த கோழி அப்படி சொல்கிற மாதிரி தோணுது. அது மாதிரி குருவி அப்படி தான், ரொம்ப சென்சிட்டிவான பேர்டு அது. நான் பார்த்ததில் எனக்கு குருவி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக தோணுச்சு. புறாவும் அப்படி தான், ரொம்ப சென்சிட்டிவாக, அதுக்கு கண் பார்வை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் அப்சர்வ் பண்ணேன். நீங்கள் தூரில் இருந்தாலும் புறா உங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. மைனாவும் ரொம்ப ஷையான பேர்டு, மீன்ஸ் ரொம்ப வெக்கப்படுது. இந்த ஸ்லோ மோஷன் அந்த பேர்ட்ஸ்லாம் பறக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மீன் தொட்டியில் மீன்கள் நீந்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த வீடியோவை பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியெல்லாம் நீங்கள் இவ்வளோ க்ளோஸில் பார்த்துருக்க முடியாது. இது வந்து வீட்டில் வளர்க்குற கிளி கிடையாது,
இது வந்து வைல்டு தான், மீன்ஸ் நேச்சுரலாக அது வளருது. ஸோ அதனால் ரொம்ப ஷை டைப் தான் அது, நம்மளை பார்த்தால பயப்படும். இந்த வர்ற எல்லா பேர்ட்ஸும் திருப்பி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே புதுசாக ஒரு கேமரா வச்சுருக்கேன், அதனால் அதை வித்தியாசமாக தோணுதுனால பயந்து ஓடிடுது. இது நான் நின்று ஷூட் பண்ணல, நான் ரிமோட்டால் தான் அதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கேமரா வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அதை பார்த்துட்டு ஓடுது. இத்தனைக்கு அது கண்ணாடிக்கு பின்னாடி தான் இருக்குது, ஜன்னலுக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ எல்லா பேர்டும் ஒன்று வந்துட்டு திரும்ப போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த கேமரா அங்கே இருக்கிறதுனால அது வித்தியாசமாக அதுக்கு தோணுது. ஸோ அது பார்த்த இடத்துல திடீர்னு ஒரு புதுசாக ஒன்று இருக்கும்போது அது பயந்துட்டு போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.